நாமல் கன்பய பஹாக்க பிரஷ்னகர என்பதான செய்தியாக இது அமைய பெற்றிருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இதுவே அமைகிறது. விமானங்கள் கொள்வனவு மோசடி, நாமல் எம்பி சிஐடியில் 5 மணி நேரம் வாக்குமூலம் என்பதாக தினகரன் பத்திரிகையிலும் இது தொடர்பான பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த நிலையில் நேற்றைய தினம் விசாரணை எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்தான விடயங்களை இப்போது நாங்கள் பார்க்கலாம். யாபஸ் ரக விமானங்கள் கொள்வனவு செய்த பிரான்ஸ் நிறுவனம் ஒன்றுடன் முன்னெடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை அடுத்து இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகளை மையப்படுத்தி கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் இடம்பெறும் விசாரணைகளில் ஒரு அங்கமாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் சிஐடியினர் இவ்வாறு விசாரணைகளை நடத்தி இருக்கிறார்கள். நேற்று முற்பகல் 9:15 அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சிறப்பு நிதி மற்றும் வணிக குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகள் அறையில் ஆஜரான நாமல் ராஜபக்சவிடம் பிற்பகல் 2:30 மணி வரையான காலப்பகுதி வரையில் விசாரணைகள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணைகளில் பிரதானமான விடயங்கள் பற்றி கேட்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக யாபஸ் கொள்வனவு தொடர்பிலான சர்ச்சைகள் இருக்கின்ற நிலையிலேயே இந்த விசாரணைகள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன. யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்ச பரிவர்த்தனை நடந்திருப்பது இங்கிலாந்தின் தீவிர மோசடி அலுவலகம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து இலங்கையில் இது குறித்த விசாரணை கடந்த 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த விசாரணைகளில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள B-195/16 எனும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சந்தேக நபராக உள்ள கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகார வழக்குடன் தொடர்புடைய நிமல் ஹேமஸ்ரீ பெரேரா அதாவது மேல் நீதிமன்ற வழக்கின் சாட்சியாளராக இருக்கிறார் எனும் வர்த்தகரனுடைய நிறுவன வங்கிக் கணக்குக்கு 8 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மாற்றப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த தொகையானது இலங்கை விமான சேவையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மனைவியான 2ஆம் சந்தேக நபர் பிரியங்கா நியோமலி விஜயநாயக்கவுக்கு சொந்தமான பிஸ் சொல்யூஷன் எனும் சிங்கப்பூர் கம்பெனியின் அந்நாட்டு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி கணக்கிலிருந்து அதே வங்கியில் உள்ள PVI எனப்படும் பிரித்தானிய வெர்ஜின் தீவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள சப்ரேவிஷன் ஹால்டிங்ஸ் எனும் நிமல் ஹேமஸ்ரீ பெரேராவின் பேரிலுள்ள நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு A330 900 A330 300 யாபஸ் ரக விமானங்களை கொள்வனவு செய்ய பிரான்ஸ் நிறுவனம் ஒன்றுடன் முன்னெடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை அடுத்து இடம்பெற்றதாக கூறப்படும் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி முறைகேடுகளை மையப்படுத்தி கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் இலங்கை விமான சேவையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன அவரது மனைவி பிரியங்கா நியோமலி விஜயநாயக்க 2020 பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது பிணையில் இருக்கிறார்கள். இவ்வாறான நிலையிலேயே நாமல் ராஜபக்சவிடம் சிஐடி அதிகாரிகள் இந்த சிறப்பு விசாரணைகளை நடத்தியிருக்கிறார்கள் என்பது பிரதானமானது. இதே நேரம் நாமல் ராஜபக்ஷ வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய கருத்தில் பாதாள குழுக்களின் செயற்பாட்டையும் ராஜபக்சகள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. இது அரசாங்கத்தின் இயலாமையை வெளிப்படுத்துகிறது. அனைத்து சவால்களையும் சிறந்த முறையில் வெற்றி கொள்வோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியிருக்கிறார். விமான கொள்வனவின் போது முறைகேடுகள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஒவ்வொரு ஊடகங்களால் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது நாம் அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்ளவில்லை, எதிர்காலத்திலும் இப்போது இடம்பெற்று வருவது அரசியல் ரீதியாக ஒரு விடயமாகவே என்னால் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ கருத்துரைத்திருக்கிறார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் இதுவரையில் சாட்சிகளுடன் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை, வழக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து விடுபட வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. ஆகவே விசாரணைக்கு அழைக்கும் போதெல்லாம் முன்னிலையாகவும் தலைமறைவாக போவதில்லை. விடுமுறை தினத்திலும் அரசாங்கம் எம்மை ஆராய்கிறது. எம்மீது செலுத்தும் கவனத்தை மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு செலுத்தினால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. இதன் பழியையும் ராஜபக்சகள் மீது சுமத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. இது அரசாங்கத்தின் பலவீனத்தையே வெளிப்படுத்துகிறது. அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளை நீதிமன்றத்தினூடாக வெற்றி கொள்வோம். நான் கிராமத்துக்கு சென்றால் புதைகுழுக்கு செல்வதாக பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிடுகிறார். அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய போவதில்லை. அடக்குமுறைகளினூடாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே நாமல் ராஜபக்சனுடைய கருத்து. இதனத்தில்